வெல்கம் டு பெலிசா இன்டீரியர்ஸ்ங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 3 BHK அப்பார்ட்மெண்ட்டோட டர்ன் கீ இன்டீரியர்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோங்க. ஸோ இந்த ஃப்ளாட்டோட இன்டீரியர்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபாயர் ஏரியா பார்க்குறோங்க. ஒரு சின்ன ஒரு காம்பேக்டான ஒரு ஃபாயர் ஏரியா. ஸோ அதுக்கு முன்னாடி என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி வி ஹவ் டன் சேஃப்டி டோர் ஃபார் திஸ். ஸோ உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் தேர் இஸ் அ வால். ஸோ அதில் ஒரு விண்டோ வரனால ஸோ இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக நம்ம வி ஹவ் யூஸ்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேட்டர்னுங்க. இது பார்த்தீங்கன்னா சார்கோல் சீட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி கீழே வி ஹவ் கிவன் பாட்டம் ஸ்டோரேஜ் கேபினெட். அதுக்கு மேலே வந்து குவார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது ஒயிட் கலர் யூஸ் பண்ணும்போது உள்ளே வரும்போது கொஞ்சம் பிரைட்னஸ் என்ஹான்ஸ் பண்ணி தெரியும் அப்படிங்கிறதுக்காக வி ஹவ் கிவன் ஒயிட் பேஸ்ட் ஸ்டோன்ஸ் அந்த டாப்புங்க. ஸோ ஃபயரோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ வால்ங்க. இங்கே பார்த்தீங்கன்னா MCB பாக்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. ஸோ என்னன்னா கொஞ்சம் கன்சீலாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வி ஹவ் கிவன் லூவர்ஸுங்க. ஸோ தட் இது ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன உள்ள கண்ட்ரோல்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தட் பார்க்குறதுக்குமே வந்து ஓப்பனாக தெரியாது அப்படிங்கிறதுக்காக வி ஹவ் டிட் திஸ் கான்செப்ட்டுங்க. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா வி ஹவ் கிவன் மிரர் லேமினேட்டுங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம பியூராக வந்து வுட் பேஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்டாக கொஞ்சம் ஆப்போசிட் கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக வி ஹவ் கிவன் கோல்டன் லேமினேட். இது வந்து நம்மள எல்லோ லைட் அந்த வார்ம் லைட் போடும்போது அது ரிஃப்ளெக்ஷன்ஸ் வரும்போது இன்னி பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்டே ஆகும். ஃபயர் டு லிவிங்கில் பார்த்தீங்கன்னா வி ஹவ் கிவன் ஆர்ச் பேனலிங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வி ஹவ் யூஸ்ட் வீனி சீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கிற அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபினிஷிங்குமே பார்த்தீங்கன்னா வி ஹவ் கிவன் கிளாசி ஃபினிஷிங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வீடியோ மேலே பாலிஷ் பண்ணும்போது மேட் கொடுக்கலாம், இல்லை வந்து கிளாசி கொடுக்கலாம். பட் இங்கே வந்து கொஞ்சம் எல்லாமே நம்ம மேட் ஃபினிஷ் தான் நிறையா போயிருக்கிறதுனால அட்லீஸ்ட் இந்த ஆர்ச் பேனலிங்க்கு மட்டும் அந்த கிளாசி ரிஃப்ளெக்ஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக வி ஹவ் கிவன் கிளாசி ஃபினிஷிங்க. ஸோ இங்கே லிவிங் ரூமில் பார்த்தீங்கன்னா வி ஹவ் 16 feet வாலுங்க. ஸோ இந்த 16 feet வாலுமே கம்ப்ளீட்டாக வந்து வி ஹவ் கிவன் டிவி பேனலிங்க. ஸோ டிவி பேனலிங் மட்டும் எண்ட் டு எண்ட் கொடுத்துட்டு வி ஹவ் கிவன் அக்ரிலிக் லேமினேட்ஸுங்க. ஸோ நீங்கள் ஃபயரில் பார்த்தீங்கன்னா கோல்டன் இது யூஸ் பண்ணியிருப்போம். அதே சேம் மெட்டீரியல் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டி இருக்கணும். எப்பவுமே ஜென்ரலாக பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணாமல் லிமிட்டடாக ஒரு கான்செப்ட் என்ன எடுக்கிறோமோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணால் இன்னும் கொஞ்சம் வீடு வந்து பார்க்கறக்கு அழகாக தெரியும். ஸோ அதனால் இந்த வாலை கம்ப்ளீட்டாக நம்ம எண்ட் டு எண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அக்ரிலிக். அதே மாதிரி பாட்டமில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வி ஹவ் கிவன் பாட்டம் ஸ்டோரேஜ் கேபினெட்டுங்க. ஸோ இங்கே விண்டோக்கு கீழே வந்து ஒரு சின்ன ஒரு சிட்டிங் வேணும்னு பிளான் பண்ணோம். ஏன்னா உட்கார்றப்போ நிறைய கெஸ்ட் வராங்க அப்படின்னா கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வி ஹவ் கிவன் ஸ்மால் ஸ்டோரேஜாக கொடுத்துட்டு மேலே ஒரு சிட்டிங் குஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் டு கிவ் கர்டன்ஸுங்க இந்த கான்செப்டோட மேட்ச் பண்ணுற மாதிரி. ஸோ இதில் வந்து வி ஹவ் கிவன் அலுமினியம் ப்ரொஃபைல் டோர். இது வந்து ஒரு ஷோகேஸ் எலமெண்ட்ஸ் ஏதாவது ஒரு சின்ன ஐட்டம்ஸ் ஏதாவது பார்க்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் புத்தா மாதிரியோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது எலமெண்ட்ஸ் வந்து அழகாக வைக்கணும் அப்படிங்கும்போது இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ப்ளைவுட்டில் கட் பண்ணி நம்ம ஒரு டோர் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஃபைல் டோர்ஸ் தான். இது வந்து நம்ம பிளெயின் கிளாஸாகவும் கொடுக்கலாம், இல்லை பிளாக் கிளாஸஸ், இல்லை வந்து டிண்டடாக நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. அது இன்னொரு வீடியோ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிவி வந்து கம்ப்ளீட்டாக வி ஹவ் கிவன் டில் த சீலிங்க. ஸோ என்னென்னா அந்த வால் ஃபுல்லாகவே ஒரு ஆக்கியபைடாகவும் இருக்கும், கொஞ்சம் பார்க்குறதுக்கும் ரிச்சாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கீழேயுமே வி ஹவ் கிவன் ப்ரொஃபைல் டோருங்க. ஸோ பாட்டம் யூனிட் பார்த்தீங்கன்னா வால் மவுண்டடாகவும் பண்ணலாம், இல்லை ஃப்ளோர் மவுண்டடாகவும் பண்ணலாம். இங்கே வந்து வால் மவுண்டடாக பண்ணிவிட்டு கீழே சப்போர்ட்டுக்கு மட்டும் ஒரு சின்ன சின்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு லெக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் வந்து நம்ம லிவிங்கில் கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே நம்ம பிளான் பண்ணும்போதே ஃபேன் பாயிண்ட் வந்து பில்டர் சைடில் ஒன்று தான் இருந்தது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா எங்கே சோஃபா வருதுன்னு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு 2 ஃபேன் பாயிண்ட் கொடுத்துட்டோம். அட் த சேம் டைம் மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரே மெட்டீரியல் யூஸ் பண்ணாமல் வி ஆர் கிளப்டு 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸுங்க. சென்டரில் கம்ப்ளீட்டாக வந்து வாக்ஸ் பிராண்டிங் கொடுத்துட்டு இந்த வாலோட எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஜிப்சம் கொடுத்துருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா இது ஒரு ஆம்பியன்ஸ்னால் இது வீனியரில் பண்ணும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வரும். இந்த மெட்டீரியல் போகும்போது ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இது க்ளீன் பண்ணுறது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈவன் தண்ணி வச்சு கூட நம்ம ஈஸியாக தொடச்சிக்கலாம். எட்ஜஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வி ஹவ் கிவன் ஜிப்சம்ங்க. ஸோ இதில் லைட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா வி ஹவ் யூஸ்ட் 3 types ஆஃப் லைட்டுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா வி ஹவ் கிவன் ஃபால் சீலிங் லைட்டுங்க. அது இல்லாமல் வி ஹவ் ஆல்சோ கிவன்
ப்ரொஃபைல் லைட்ஸு. அட் த சேம் டைம் வி ஆல்சோ யூஸ் சின்ன ஸ்பாட் லைட்ஸுங்க. இது வந்து நம்ம ஐபால் லைட்டும் கொடுக்கலாம், இல்லை இந்த நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ஐபாலோட கொஞ்சம் அடுத்த சைஸ் வரும் ஆக்சுவலி. ஏன்னா ஐபால் லைட்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். மேபி அது எங்கே யூஸ் பண்ணுவோம்னா இந்த மாதிரி கேபினெட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஆப்ஜெக்ட்டை வந்து ஹைலைட் பண்ணோம்னா வி கேன் யூஸ் ஐபால் லைட்ஸு. ஸோ இன்னி கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக வேணும், வாலில் கொஞ்சம் வெளிச்சம் வேணும் அப்படிங்கிறக்காக அதை விட நெக்ஸ்ட் சைஸில் இருக்கக்கூடிய லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கிச்சனோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா வி ஹவ் கிவன் ஆர்ச் பேனலிங்க, ப்ளைவுட்டில் மைக்கா ஃபினிஷிங்கில். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பூஜா பண்ணியிருக்கோம். இது ரெண்டு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ப்ளைவுட் மேலே மைக்கா ஒட்டியிருக்கும் போது அந்த எஜஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியும். இது பார்த்தீங்கன்னா வீணி ரொட்டி பாலிஷ் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த எஜஸ் வந்து கொஞ்சம் கை வச்சாலும் கிளிக்காத மாதிரி கொஞ்சம் ஷார்ப்னஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து ரெண்டுமே பக்கத்தில் இருக்கிறனால யூ கேன் ஈஸிலி டிஃப்ரென்ஷியேட்டுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ ஸ்மால் ஒரு ஓப்பன் மாதிரி ஒரு நீஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க பூஜாக்கு அப்படின்ட்டு. ஸோ அங்கே என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வி ஹவ் கிவன் டபுள் டோருங்க. ஏன்னா டோர் வந்து இப்போ ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்து வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறனால நம்ம பெரிய டோர்ஸ் போட வேண்டாம் அப்படிங்கிறனால ஸ்டாண்டர்ட் சைஸ், இது 1.5 ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆக்சுவலி, இது 1.25 வரைக்கும் கொடுத்துட்டு இந்த சைடில் பேனலிங் மாதிரி பண்ணிட்டோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வி ஹவ் கிவன் வீனிருங்க, வீனியர் சீட்ஸ் கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக பாலிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இனிஷியலாக கிளைண்ட் வந்து எனக்கு வீனியர் வேண்டாம், எனக்கு பட்ஜெட்டுக்காக நம்ம வி கேன் கோ ஃபார் மைக்கான்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் வி சஜஸ்டட் இது மாதிரி கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும்னு சொன்னதுனால கிளைண்ட் அக்செப்ட் பண்ணுங்க. ஸோ அதனால் அவங்க அக்செப்ட் பண்ணதுனால கம்ப்ளீட்டாக இங்கே வந்து வீனியர் கொடுத்துருக்கோம். இதுவுமே இந்த பாலிசி வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஒரே அந்த கிளாஸி ஃபினிஷிங்கே கொடுத்துருக்கோம். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாலெல்லாம் மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும்போது கொஞ்சம் கிளாஸினா கொஞ்சம் அழகாக காட்டுவோம் அப்படிங்கிறக்காக. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா வி ஹவ் கிவன் ஸ்மால் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது கிளைண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ், அவங்க லைக் பண்ணாங்க அப்படிங்கிறனால ஸோ அவங்களே சூஸ் பண்ணது அது. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுமே தனித்தனியாக இந்த பூஜா கான்செப்ட்டுக்கு எதுக்கு மேட்ச் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வி ஹவ் கிவன் லேசர் கட்டிங்க. இது ப்ளைவுட்டில் பண்ணதுனால அந்த லேசர் கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சின்ன பிசுன்னு அந்த ஒரு பிசுறு இருக்கும். ஸோ அது வேண்டாம் அப்படின்னா நம்ம STHM அந்த மாதிரி மெட்டீரியல் போயிட்டோம்னா இன்னும் இந்த சர்ஃபேஸஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் ப்ளைவுட் தான் என்றைக்குமே பெட்டர், கொஞ்சம் சாலிடாக இருக்கும், ஸ்ட்ராங்காக தாங்கும் அப்படிங்கிறதுக்காக வி ஹவ் கிவன், வி ஜென்ரலி சஜஸ்ட் ப்ளைவுட்ஸுங்க. அதே மாதிரி டாப்லையும் பார்த்தீங்கன்னா சீலிங்கோட டச் பண்ணாமல் சின்னதாக ஒரு கேப் விட்டுட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 9.25 வரைக்கும் அதோட ஹைட் கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு 1 feet into 21 feet கான்செப்டில் பார்த்தீங்கன்னா we have given that UPVC மெட்டீரியலுங்க. இது அகைன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த லிவிங்க்கும் இங்கே இருக்கிற அந்த பூஜாக்கும் ஒரு கண்டினியூட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக we have given a சேம் மெட்டீரியலுங்க. இங்கே வந்து 90% வந்து நம்ம ஜிப்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ் எல்லாமே நம்ம இனிஷியலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பில்டர் சைடில் கொடுக்கும்போது 2 பாயிண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. இந்த ஃபேன் பாயிண்ட்லேருந்து எல்லாமே நம்ம வந்து ரீவொர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு க்ராக்கரி யூனிட் பண்ணியிருக்கோங்க. பாட்டம் பாக்ஸு, வால் பாக்ஸ் ப்ளஸ் லாஃப்ட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன அப்படின்னா நம்ம இங்கேயுமே வந்து கிச்சனில் யூஸ் பண்ண வால் டைல்ஸ் கொடுத்துருக்கோம், மேலே கிரானைட் டாப் கொடுத்துருக்கோம், எல்லாமே ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸுங்க. ஸோ அலுமினியம் ப்ரொஃபைல் கொடுக்கும்போது உள்ளே வர வைக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் அழகாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக வி ஹவ் கிவன் பிளாக் கிளாஸுங்க. இது நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு பிளைனாக வேணாலும் ஒயிட் கலர் கான்செப்ட்லையும் போய்க்கலாம், இல்லை பிளைன் கிளாஸும் போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பில்டர் சைடில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தேர் வாஸ் a plain வால் தாங்க. ஸோ டைல்ஸோ இல்லை பிளாட்ஃபார்ம்ஸோ எதுவுமே கிடையாது, எம்டியாக தான் கொடுத்துருந்தாங்க. எந்த பில்டர்ஸ் பார்த்தோம் நம்ம தான் எல்லாமே we have to do completely including சிங்க் பொசிஷனிங் எல்லாமே. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே வந்து நம்ம வந்து டைல்ஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபுல்லி மாடுலர் அப்படிங்கிறனால பாட்டமில் இருந்து ஒரு 32 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம டைல்ஸ் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த கேபினெட் வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த கார்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா we have given a வால் டைல்ஸுங்க. வால் டைல்ஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும், ஏன்னா இந்த கலர்ஸ் வந்து கொஞ்சம் லைட் கலர்ஸ் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஆப்போசிட்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காக we have given a பிளாக் பேஸ்ட் வால் டைல்ஸுங்க. ஸோ இந்த கிச்சனை பொறுத்தவரை கம்ப்ளீட்லி we have used அக்ரிலிக் லேமினேட்டு. ஸோ அக்ரிலிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் திக்னஸ் ஜாஸ்தி, லுக் வைஸ் ஈஸ்தட்டிக் வைஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியும், லைட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து நல்லா தெரியும். ஸோ அதே மாதிரி சேம் டைம் க்ளீன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எண்ணெய் படுது அப்படின்னாலும் அந்த எண்ணெயோ இல்லை நீங்கள் குக் பண்ணுற ஏதாவது சாம்பார் ஃபார் எக்ஸாம்பிள் எதாவது படுதுனாலும் அது கொஞ்சம் நேரம் செட்டில் ஆனாலும் ஈவன் 1 or 2 hours அப்புறம் கூட நீங்கள் தொடச்சிங்கன்னா அது ஈஸியாக வந்து அது க்ளீன் ஆகி வரும், அது எதுவும் கரையோ அந்த மாதிரி பிடிக்காது. ஸோ அதனால் we have given a acrylic laminates. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிம்னியோட லெஃப்ட் அண்ட் ரைட் வால் கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக we have given a small ஓப்பன் ட்ராக்குங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே 2mm வெஜ் பைண்டிங் பண்ணியிருக்கோம். ஏன்னா என்னென்னா 2mm வெஜ் பைண்டிங் பண்ணும்போது உங்களுக்கு கை வச்சாலும் உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் இருக்காது. we have given a அலுமினியம் ப்ரொஃபைல் டோருங்க. ஸோ சிம்னியோட ரைட் சைட் பார்த்தீங்கன்னா we have given a ஓப்பன் ட்ராக். ஏன்னா அங்கே டோர்ஸ் கொடுக்க முடியாது அப்படிங்கிறனால we have given a ஓப்பன் ட்ராக். ஸோ at the same time we have given a அலுமினியம் ப்ரொஃபைல் டோர். ஸோ இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது நம்ம காமனாக எப்போவுமே வந்து we don't use SS ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாமே டேண்டம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் வந்து வித் கேன் பி எக்ஸ்பேண்டடுங்க. இப்போ நீங்கள் 2 அடிக்கு தான் பண்ணணுன்னு இல்லை, 2.25, 2.5, 3 மேக்ஸிமம் 3.25 வரைக்கும் நம்ம கொடுக்கலாம்.
ஸோ ரொம்ப வேறு ஹெவியாக வேணும் அப்படின்னா வேணால் 4 அடி போடலாம். பட் 4 அடி வி டோன்ட் சஜஸ்ட்டுங்க. மேக்ஸிமம் 3 to 3.5 வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ அகைன் வி ஹவ் கிவன் ஆயில் புல் அவுட்டுங்க. இதுவுமே டேண்டம் பேஸ்ட் ஆயில் புல் அவுட்னு சொல்லுவோம். என்னென்னா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வராது. ஏன்னா அந்த ட்ராக்கெல்லாம் வரும்போது அங்கெல்லாம் எண்ணெயெல்லாம் போய் பட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிசுனா ரொம்ப க்ளீன் பண்ணுற கஷ்டமாக இருக்கும், திறக்கிறதுக்குமே கஷ்டமாக இருக்கும். இது வந்து இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இருக்க இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் வி ஹேவ் அ ஸ்பேஸ் ஃபார் சிலிண்டர். ஆக்சுவலாக கேஸ் லைன் இருக்குது, இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சி இன்கேஸ் கேஸ் லைன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஏதோ இஷ்யூஸ் வருது அப்படின்னா they can individually use the சிலிண்டருங்கிறக்காக இந்த ஸ்பேஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி நம்ம ப்ராஜெக்ட்டில் எல்லாமே கிளைண்ட் கிட்ட சஜஸ்ட் பண்ணுறோம், ஈவன் தோ தேர் இஸ் அ கேஸ் லைன். இது வந்து கொஞ்சம் பெரிய டேண்டம்ங்க. இதில் என்னென்னா அந்த குக்கர் அந்த மாதிரி பெரிய திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக யூஸ்வலி நம்ம யூஸ் பண்ணுறது 5+1 கான்செப்ட்டுங்க. 5 புல் அவுட்ஸ் இருக்கும், ஒரு ஆயில் புல் அவுட் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சிம்னிக்கு மேலேயுமே வி ஹவ் கிவன் அ லாஃப்ட்டு. ஸோ லாஃப்ட் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம், ஒரு எல் டைப்பில் கொடுத்துருக்கோம். என்னென்னா லைக் இந்த இடத்துல பெருசாக நம்ம ஸ்டோரேஜ் கொடுக்க முடியாது. ஏன்னா இங்கே மேக்ஸிமம் ஹைட்டே பார்த்தீங்கன்னா 10 அடி தான். அதில் சீலிங் வேறு இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா லைட்டிங் பாயிண்ட் பில்டர் சைடில் ஒரே பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த ஒரு லைட்டை வச்சு இவ்வளோ பெரிய கிச்சனுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்காது. அப்படிங்கிறனால வால் சீலிங் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக கிவனாக லைட்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் இதோட இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 2 அடி வரதுக்கு பதிலாக இது அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 இந்த இது வந்திருக்கும் இந்த லாஃப்டோட ஹைட்டு. ஸோ இங்கே லாஃப்ட் எதுவுமே இல்லை அப்படிங்கிற நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறதுனால இந்த சைட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிவனாக பாக்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு நம்மளே கிரியேட் பண்ணி இந்த லாஃப்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற சீலிங் வந்து இம்பார்ட்டன்ட் பார்ட் இருந்தாங்க. இப்போ ஜென்ரலாக ஜிப்சம் போடுவோம் அப்படின்னா ஜிப்சம் போட்டால் நம்ம எண்ணெயெல்லாம் படுது. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம சிம்னி சரியாக நீங்கள் யூஸ் பண்ணல, சிம்னி யூஸ் பண்ணாமல் அப்படியே நம்ம டைரெக்டாக குக்கிங் போகிறீங்கன்னா இங்கே ஃப்ரேம்ஸ் எல்லாம் பட்டு என்னென்னா எங்களை எண்ணெய் பிசுகள் ஆகும். இதில் வந்து ஈஸியாக நம்ம துடைக்க முடியும். ஏன்னா இதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சர்ஃபேஸ் வந்து தண்ணி வச்சு ஈஸியாக துடைக்கக்கூடியது. அப்படிங்கிறனால இது மட்டும் நம்ம கிச்சனில் ஃபால் சீலிங் பண்ணாலே 90% இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல என்னென்னா கொஞ்சம் டிசைனுக்காக கொஞ்சம் பிரேக் வேணும், ஃபுல் பாக்ஸ் நம்ம ஃபுல்லாகவே சீலிங்ஸே போட வேண்டாம், கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வி ஹவ் கிவன் ஜிப்சம்ங்க. இதே தள்ளி கொடுத்துருக்கோம். ஸோ தட் இந்த சிம்னியோட இது எஃபெக்ட் அங்கே இருக்காது அப்படிங்கிறதுக்காக. இங்கே வந்து ஒரு டிசைன் ஆஸ்பெக்ட்டுக்காக ப்ரொஃபைல் டோர் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அ ஸ்மால் ஸ்பேஸுங்க. இது வந்து எப்படின்னா கொஞ்சம் காம்பேக்ட்டுங்கிறனால கரெக்டாக பிளான் பண்ணால் தான் இந்த ஸ்பேஸ் நமக்கு பிளான் பண்ண முடியுங்க. ஏன்னா இது வந்து நம்ம 2 feet கொடுத்தாகணும், இதுவும் பார்த்தீங்கன்னா 2 feet கொடுத்தாகணும். ஸோ அப்படிங்கும்போது கரெக்டாக ஒரு மூவபிள் ஸ்பேஸ் மட்டும் தான் நமக்கு கிடைக்குது. அதுவுமே முடிஞ்சளவுக்கு கம்ஃபர்டபுளாக வர மாதிரி தான் இருக்குது. ஸோ அது ஒரு பார்ட்டுங்க. ஸோ இதில் என்னென்னா வி ஹேவ் அ விக்கர் பேஸ்கெட். ஏன்னா விக்கர் பேஸ்கெட் வரும்போது ஸ்டாண்டர்ட் டெப்த்து, இதுக்கு நம்ம கஸ்டமைசேஷன் பண்ண முடியாது. அப்படிங்கிறனால இந்த 2 feet நம்ம டெப்த்து கொடுத்தாகணும். ஸோ 2 விக்கர் பேஸ்கெட் கொடுத்துருக்கோம். ஸோ என்னென்னா விக்கர் பேஸ்கெட் வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். என்ன ஆகும்னா ஆனியன்ஸ் எல்லாம் போடுவீங்க, போட்டு அதை வந்து கொஞ்சம் ஆனியன்ஸ் கொஞ்சம் பழசாயிடுச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இந்த மெத்தடில் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பாக்ஸ் மாதிரியே கார்காஸ் மாதிரியே பண்ணிவிட்டு டோரில் மட்டும் இந்த நம்ம நெட்லான் மெஸ் மாதிரி ஒரு மெஸ் கொடுத்துட்டோம்னா இனி அந்த இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம். ஷியர் வி ஹேவ் அ மிக்ஸி ரோலர் செட்டுருங்க. ஸோ இது வந்து காமனாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிக்ஸி ரோலர் செட்டு வந்து இப்போ நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. ஒன்லி சேலஞ்ச் ஹியர் இஸ் வி ஹேவ் டு யூஸ் இட் இன் ரைட் வேங்க. அதாவது வேகமாக ரஃபாக நம்ம டக்குன்னு மூணுன்னா பின்னாடி ஒரு த்ரெட்டில் தான் அந்த என்டையர் இதுவுமே அந்த ஸ்ப்ரிங்குமே ஒர்க் ஆகுது. ஸோ அது மட்டும் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸி டு ஹேண்டில் மாதிரி கொஞ்சம் பொறுமையாக யூஸ் பண்ணிங்கன்னா திஸ் ப்ராடக்ட் வில் பி லைக் வேல்யூபிள் ஃபார் மணி. இல்லை கொஞ்சம் ரஃபாக யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம இருக்கோம் அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் திஸ் ப்ராடக்ட். ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதுவுமே பிளைன் வாலாக தான் நம்ம கொடுத்துருந்தாங்க. ஸோ இது என்ன பண்ணுறோம்னா இங்கே என்டர் ஆனோடனே இங்கே ஒரு சிங்க் கொடுத்துட்டோம். ஃபியூச்சரில் உங்களுக்கு டிஷ்வாஷர் வேணும் அப்படின்னா நம்ம இந்த சைடு கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ பாட்டம் பாக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு வால் பாக்ஸ், அதே மாதிரி மேலே ஒரு லாஃப்ட் எக்ஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வி ஹவ் கிவன் அக்ரிலிக் லேமினேட்டட் செல்ஃபுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்ருக்கோங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா தர் இஸ் அ நீஸ் ஓப்பனிங், ஒரு ஓப்பன் மாதிரி இருக்குது வார்ட்ரோப் கொடுக்குறதுக்கு அப்படிங்கிறதுக்காக. ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட்டாக வி ஹவ் யூஸ் அ கிளாசி லேமினேட்டு. அதோட பார்த்தீங்கன்னா வி ஹவ் கம்பைன்ட் மேட் ஃபினிஷ்ட் வுட் பேஸ்ட் கலருங்க. ஸோ அதே மாதிரி இதில் கலர்ஸ் வந்து பிளைனாக கொடுக்காம ஹேண்டில் வர இந்த இடத்த மட்டும் ஹைலைட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் ஆங்கிளில் நல்லாயிருக்கும். யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டுமே ஜாயிண்டாக இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஃபிங்கர் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சின்னதாக ஒரு கேப் தெரிகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வி ஹவ் கிவன் அ பிளாக் ஹேண்டில்ஸுங்க. இந்த ஹேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுடர் கோட் பண்ணி வருது. இது கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்ம சாஃப்ட் க்ளோசிங் அப்ளை பண்ணியிருக்கோம். அதிலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம எக்ஸ்டேஷன் மாதிரி யூஸ் பண்ணலாம். பேஸ் மெட்டீரியலில் ப்ளைவுட் யூஸ் பண்ணலாம். ப்ளைவுட் யூஸ் பண்ணும்போது சின்னதாக அந்த சைனிங் பார்த்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு வேவ்ஸ் மாதிரி தெரியும். ஏன்னா ப்ளைவுட்டோட நேச்சர் அப்படிங்கிறனால எக்ஸ்டேஷன் இல்லை எம்டிஎஃபாக போகிறாங்கன்னா அதில் வந்து அந்த டாப் வந்து பார்த்தீங்கன்னா மோல்டடாக இருக்கும். அப்படிங்கும்போது மைக்கை ஒட்டும் போது இன்னும் வந்து சர்ஃபேஸ் வந்து க்ளீனாக தெரியும்.
பட் ஜென்ரலாக அட்வைசபிள் வந்து ப்ளைவுட்ஸ் அப்படிங்கிறனால நம்ம அதிகமாக ப்ளைவுட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ வார்ட்ரோப் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விண்டோ இருக்குது. அது கீழே கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சிட்டிங் மாதிரி கொடுத்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு குஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பின்னாடி சாயறதுக்கு ஒரு சின்ன ஒரு கம்ஃபர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு பேனலிங் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு 1.5 feet வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ டிசைன் கான்செப்ட்டில் வேணும் நம்ம இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு கம்ஃபர்ட்டுக்காக ஒரு குஷன் கொடுத்தா, அதேமாதிரி குஷன் பாட்டமே வந்து நம்ம ப்ளைவுட் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காட் வந்து கஸ்டமைஸ்டாக பண்ணியிருக்கோம், எல்லாமே கம்ப்ளீட்டாக ப்ளைவுட்டில். ஸோ 6 அடி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 வரைக்கும் இருக்கும் வித்துங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஹெட்ரெஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக வேகவான ஹெட்ரெஸ்ட் குஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்டு. ஸோ ஒரு காட்டோடு முடிக்காமல் அந்த கான்செப்ட் ஃபுல்லாக என்ஹான்ஸ்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காக சீலிங் வரைக்கும் இது பேண்டிங் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்னா சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு கேப் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு டிசைனில் வால்பேப்பர் அப்ளை பண்ணியிருக்கோம். இதில் வந்து வால்பேப்பரும் கொடுக்கலாம், சார்கோல், லூவர்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த கிளிட்டரிங் வரும் அப்படிங்கிறதுக்காக we have gone for a வால்பேப்பர் கான்செப்ட்டுங்க. ஸோ இதுக்கு இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் சின்னதாக ஒரு காம்பேக்டாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா. இது வந்து வால் வந்து கம்ப்ளீட்டாக பேனல் பண்ணிவிட்டு கீழே 2 புல் அவுட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து நிறைய மிரரில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு பிளைனாக இந்த மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணலாம். இது நம்ம ஜெனரலாக ஸ்டட்ஸ் யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் பிரேக்கேஜ் ஆனாலும் கூட கழட்டி மாட்டிக்கலாம். நம்ம எப்பவுமே பேஸ்ட் போட்டு ஒட்டுறதில்ல. இதுலேயே வந்து உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம we can give a கஸ்டமைஸ்டாக ஒரு பேட்டர்ன்ஸ் வேணும்னாலும், இல்லை மிரரோட எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் ப்ரொஃபைல் மாதிரியோ, இல்லை வந்து இன்னும் ப்ளைவுட் திக்னஸ் கொடுத்து ஒரு பார்டர்ஸ் மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் பண்ண முடியும். பட் இது வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we have given a small டிவி பேனலிங்க எக்ஸாக்டாக காட்டுக்கு ஆப்போசிட்டில். எலக்ட்ரிக்கல் பாயிண்டில் கொஞ்சம் நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம மேலே 7 feet ஹைட் கொடுத்துட்டு இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 4.5 மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே டிவி ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த வியூ கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். சின்னதாக ஒரு லெஜஸும் கொடுத்துருக்கோம். ஏதாவது திங்ஸ் எதாவது வைக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன லெஜஸ். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ரூமுங்க. இதில் வந்து சிம்பிளாக ஒரு ஃபால் சீலிங் ஒன்று பண்ணிவிட்டு ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் அங்கே நீஸ் ஏரியா இருக்கிறனால எண்ட் டு எண்ட் வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்கோம். இது என்னென்னா இதில் வந்து ஹேண்டில்ஸே வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக we have given a ப்ரொஃபைல் டோர்ஸுங்க. இந்த டோரையுமே நம்ம 2 டிவைட் பண்ணிவிட்டு இங்கே ப்ரொஃபைல் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பால்கனியில் ஒரு அழகான ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ இந்த இடத்த நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இந்த வாலில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா we have given UPVC சீலிங்க. இதுவுமே அப்படியே பார்த்தீங்கன்னா மாதிரி கம்ப்ளீட்டாக 2 லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, அந்த டாப்லேயே 3 சைடுமே கவர் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வெளியே இருக்கிறனால ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட், ஒரு மழை வரும்போது ஒரு மாய்ஸ்சர் ஈரப்பதம் அந்த மாதிரி இருக்கும்போதும் கூட இந்த ப்ராடக்ட்டில் கம்ப்ளைண்ட் வராது. கொஞ்சம் லுக் வைஸுமே பார்த்தீங்கன்னா வுட் ஃபீல் வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி லைட்டிங் வந்து இங்கே ஒரு பாயிண்ட் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணி ஒரு 3 பாயிண்ட்ஸாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா we have also given இன்விசிபிள் கிரில்ஸுங்க. இது மோஸ்ட்லி நீங்கள் காமனாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் கொடுக்கும்போது என்ன இங்கே புறா அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்காக we have given இன்விசிபிள் கிரில்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ஸ் ரூம் பார்த்துட்ருக்கோம். கிட்ஸ் ரூம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்பேஸ் தாங்க, 10x8 அந்த ஸ்பேஸ் தான் இருக்குது. இங்கேயுமே ஓப்பன்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கறதுனால கரெக்டாக இதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து we have given ஃப்ளூட்டட் மாதிரி ஒரு கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா லேமினேட்லேயே ஃப்ளூட்டட் டைப்புங்க. ஸோ இந்த டெக்ஸ்சர் வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிச்சாக தெரியணும் அப்படிங்கிறக்காக சேம் பேட்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் we have used க்ரீன் வித் yellow கான்செப்ட்டுங்க. ஹேண்டில் மட்டும் கொஞ்சம் கஸ்டமைஸாக வேணும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் அவங்க வந்து லைக் பண்ண கான்செப்ட் இது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு 3 BHK ஃப்ளாட்டோட இன்டீரியர்ஸ் பார்த்தோம். ஸோ மேலும் வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் புதுசாக என்ன பண்ணுறோமோ அதை அப்டேட் பண்ணுறதுக்கு வேறு ரெடிங்க. கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.